கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கு ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து நம்ம இந்த கடைசி காலத்தில் ரகசிய வருகை குறித்து அநேகர் பேசப்படுகிறார்கள். அது முக்கியமாக இந்த 2025 செப்டம்பர் மாதம் 23, 24 இந்த 2 தேதிகளிலே கட்டாயமாக வருவார் என்று சொல்லப்பட்டார்கள். நேற்றைய தினத்தில் நம்ம அதை பார்த்தோம். இன்றைக்கும் அதுக்கு பின்பு வருகிற சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, யூதர்களுடைய திருமணத்திற்கும் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொல்லும்போது, நான் வருவேன், ஆனால் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, அந்த நாள் பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது, குமாரனும் அறியாரு, தூதர்களும் அறிய மாட்டாங்க. ஏன்னா பிதா எப்போ அதை நியமிக்கிறாரோ அன்றைக்கு தான் அது நடக்கும். அவர் சொல்லுவார், நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தானே இந்த இது. அப்போது இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எப்படி நீங்கள் செப்டம்பர் மாதம் கரெக்டாக இந்த வருஷத்தில் இப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டோம்னா, அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? அவங்க சொல்றது யூதர்களுடைய திருமணத்துக்கும் ரகசிய வருகைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதை வைத்துதான் இதையே நியமித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொன்னார் என்று அவங்க நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னா, யூதர்களுடைய திருமணம் என்பது எப்படின்னா, ஒரு பெண்ணை அவங்களுக்காக நியமிக்க போகும்போது போறதுக்கு முன்பாக அந்த பிதா அவங்க அந்த குமாரன், அதாவது எப்படி சொல்றது, மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோமே, ஒரு யூத மனுஷன் தனக்கு பெண் பார்க்க போகிறான் அப்படின்னா அவங்களுடைய அப்பா கூட சேர்ந்து எல்லாம் போவாங்க. அதாவது அவங்க முறைப்படி ஒரு பெண்ணை பார்க்க போகணும்னா விலை உயர்ந்த பொருட்களை அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்து அவங்கள நிச்சயம் பண்ணிட்டு அப்புறமா போவாங்களாம். இதை வச்சுக்கோ, இது நீ எனக்கென்று நியமிக்கப்பட்ட பெண், என்றைக்கு எனக்கு உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போவேன், அது வரைக்கும் இது உன்னிடத்துல இருக்கட்டும், நீ இங்கே இருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், விலை உயர்ந்த ஒரு பொருளை கொடுத்து அவங்களுக்கு தனக்கு என்று நியமித்து வைத்து விட்டு அவர்கள் போவார்களாம். இப்படிதான் அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, பிதா ஒருவர் தவிர அறியார்கள்னு சொன்னாங்களே, இது என்ன? அதுக்கு முன்னாடி இந்த விலை உயர்ந்த ஒரு பொருளை கொடுத்து நியமிக்கிறதுங்கிறது எதை சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனை, அவ்வளோ விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிலுவை பரியந்தம் சிந்தி நம்ம என்ன பண்ணாராம், இவர்கள் என்னுடையவர்கள், என் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மை நிச்சயித்து மணவாட்டியை அந்த பூமியில வைத்து விட்டு போயிருக்கிறார் என்பதாக அவங்க சொல்றாங்க, யூதர்களுடைய முறைமைப்படி. ரெண்டாவது நம்ம பார்க்க போவோமானால், இப்போ பிதா ஒருவர் தவிர அறியார். எதனால பிதா ஒருவர் தவிர அறியார்னா, இவங்க போயிடுவாங்க, நிச்சயம் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். ஒரு நாள் அவங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பா சொல்லுவாராம், இன்னைக்கு நாள் கரெக்டா இருக்குப்பா, இப்ப கூட்டிட்டு வந்தா நம்ம வீட்டுல வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், அதனால இன்னைக்கு போய் நீ கூட்டிட்டு வான்னு சொல்லி அவங்க அப்பா என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை தோழனும் வருவாங்க. மெயினா அவங்க அந்த பெண்ணை வெறும் நிச்சயம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் திருமணம் நடக்கல, திருமணத்துக்காக அழைக்க வந்திருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போகாம மாப்பிள்ளை வெளியிலயோ தூரத்துலயோ ஒரு நடுவழியில நின்றுப்பாங்களாம். தோழர்களை அனுப்பி பெண்ணை கூட்டிட்டு போவாங்களாம். கூட்டிட்டு போயிட்டு அவங்க எங்க நியமிச்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல திருமணத்தை அவங்க செய்து அதற்கப்புறம் அவங்க சமாதானமா ஒன்றாக வாழ்வார்கள்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுதான் யூதருடைய முறைப்படி திருமணம், அதுதான் ரகசிய வருகை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துக்கு வருவார். ரகசிய வருகையில இந்த பூமிக்கு வரமாட்டார், மத்திய ஆகாயத்துக்கு வருவார். அந்த மத்திய ஆகாயத்திலிருந்து தூதர்களை பூமிக்கு அனுப்புவார். அவர் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நிச்சயிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணை இந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்களா, கூட்டி கொண்டு போய் நடுவழியில இவங்க இருவருமாக சேர்ந்து பிதாவின் இடத்துக்கு போவாங்க. அங்க போய் திருமணம் நடக்கும் என்பதாக. அப்போ யூதர்களுடைய திருமணமும் ரகசிய வருகையும் ஒன்று என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்படுவோம், இப்ப புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பு முதல் உலகம் முடிவு வரை 1000 வருட அரசாட்சி வரை சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். அது ஞானமுள்ளவன் அறிய வேண்டும், ஆராய்ச்சியாளர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள்.
இதுவும் கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்கிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க, இது வரைக்கும் கோடிக்கணக்கான வருடங்கள் போய்விட்டது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இத்தனை வருடங்கள் போய்விட்டது. ஆனா அப்படியெல்லாம் இல்லை, வெறும் 7000 வருடங்கள் மட்டும்தான் கர்த்தர் வந்து முன்குறித்து வைத்திருக்கிறார். அது எப்படி அப்படின்னா, அந்த 7 நாள் ஆதியாகமத்தில் அந்த 7 நாள் முக்கியமான என்ன நாள்? முதலாம் நாள் வந்து ஆகாய வெளிச்சத்தை உண்டாக்கினார். இப்படி கடைசி நாள் 6ஆம் நாள் எல்லாவற்றையும் முடிந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தால், இப்படி இருக்கு இல்லையா? அப்போ வானத்தையும் பூமி உண்டாக்கின அதாவது வந்து அந்த வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஒரு நாள் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள் உண்டாயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அது அந்த முதல் நாள் சிருஷ்டிப்பு ஒரு 1000 வருடம், 2வது நாள் சிருஷ்டிப்பு ஒரு 1000 வருடம். அப்படி இதுவரைக்கும் 6000 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்ப 7வது 1000 வருடங்கள் தொடங்கி விட்டது. 7வது நாள் பிதாவானவர் என்ன செய்திருந்தாரு? ஓய்ந்திருந்தாரு. அப்போ இது என்னன்னா, இப்போ வந்து உபத்திரவ காலம் வந்து அவர் வந்து எல்லாமே பண்ணி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே ஓய்ந்திருக்கிறாருன்னா அந்த 1000 வருட அரசாட்சியை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசப்பா சிருஷ்டித்து அந்த 7 நாளையுமே வைத்து இந்த 7வது நாள் ஓய்வு நாள், அதுதான் வந்து ரகசிய வருகை, அதுதான் பகிரங்க வருகை, அதுல தான் எல்லாமே நடக்கும். இது 7வது வருஷம். அந்த 7வது 1000வது வருஷம் எதுன்னா இந்த 2025 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதோடவே முடியுது அப்படிங்கிற மாதிரி. இவங்க முந்தி சொன்னவங்க என்ன சொல்றாங்க? இல்ல நீங்க பார்த்தது சூரிய பிரகாரமா வந்து நீங்க கேலண்டர் பாக்குறீங்க, நாங்க சந்திர பிரகாரமா பாக்குறோம். ஏன்னா நாங்க வந்து எதனால வந்து சந்திரனை வச்சு கேலண்டர் எழுதணும்னா, அந்த 3ஆம் பிறை வர்ற அன்னிலிருந்து நாங்க கணக்கு வைப்போம். அந்த 3ஆம் பிறை முதல்ல தோன்றுது இல்லையா, அன்னைக்கு தான் வந்து அவங்க ஒரு வருஷத்தை கொண்டாடுவாங்களாம். அது வந்து அவங்களுக்கு யூபிலி வருஷமா இருக்குமா, அது அவங்களுக்கு நியூ இயரா இருக்குமா. அந்த நியூ இயருங்கிறதுனால அவங்க மிக விதமான விசேஷ விதமாக கொண்டாடுவாங்களாம். இந்த வருடம் தான் அவங்களுக்கு வந்து நியூ இயராக வருது. இந்த 7 வருடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நேற்று உங்களுக்கு படித்து காமிச்சேன். 7ஆம் நாள் 7வது மாதம் 7வது வாரம் 70 வருடம் 7வது வருடம் சொல்லிட்டு இப்படி நிறைய வருது. இப்படி 7ங்கிறது பரிபூர்ணம். பிதாவானவர் கூட 6 நாள் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். இப்படிதான் வந்து ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பு முதல் முடிவு வரைக்கும் எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஒரு சிலர். இந்த யூதர்களுடைய கேலண்டர் படி இந்த செப்டம்பர் 23, 24 முடிய போகுதுன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் பேர். எது எப்படியோ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து கர்த்தர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஏன்னா சொல்லப்பட்ட சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், ஒரு வருடம் கழித்தும் வரலாம். ஒருவேளை அவங்க சொன்ன நாளுக்கு கூட வரலாம். அது அவங்களுக்கே தெரியாது, ஏதோ யூகத்துல சொல்றாங்க. நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருந்தால் இந்த நிமிஷம் வந்தாலும் நம்ம அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு கடந்து போய்விடுவோம். இதுதான் உண்மையான விஷயம். நம்ம இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இது தப்பு அது பொய் இல்லை இதெல்லாம் நம்பக்கூடாது என்பதற்காக இல்லை. அவங்களுடைய முறைப்படி வேதத்தை ஆராய்ச்சி செய்து நமக்கு வந்து சில விஷயங்களை அவங்க வந்து சொல்லும்போது அப்படியே எக்ஸைட்டடா சொல்றாங்க, இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு அது கேட்கும்போது நமக்கே ஒரு விதத்துல அப்படி யோசிக்க தான் தோணுது. ஆனாலும் வேதம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் எதை கற்று நிச்சயித்திருக்கிறீங்களோ அதுல நிலைத்திருங்க. பிதா உங்களுக்கு என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு என்ன கற்பித்து விட்டு போனாரோ அதுல நிலைத்திருங்க. ஆனா எப்பொழுதும் விழித்திருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அவர் வருவாரு, நீங்க போவதற்கு ஆயத்தமா இருங்க. இதுதான் கிறிஸ்து இயேசு நம்ம கிட்ட சொல்லிவிட்டு போனது. 23ஆம் தேதி 24ஆம் தேதி வருவாரா என்பது நிச்சயமாய் நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை வந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம ஆயத்தமாகவும் விழித்திருப்போம். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜனங்களையும் சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீர் அப்பா பார்த்து உமக்கென்று சிருஷ்டித்தீர். இதோ கர்த்தாவே, இந்த 7வது வருடம் வந்துவிட்டது, இந்த வருடத்துல ரகசிய வருகை வரப்போகிறது என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். நாங்களும் காத்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. நீர் எப்பொழுது வருவீர் என்று நாங்களும் காத்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரமாய் வாரும், நாங்களும் ஆயத்தமா இருக்கிறோம். தேவநாம மகிமைப்பட எங்களை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.